ஏசாயா 55 10-11 வசனத்தை வாசிப்போம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இந்த ஆண்டின் வாக்குதத்தம் நிறைவேறவில்லை. ஆண்டவரே, நீர் கொடுத்த இன்னென்ன காரியங்கள், இன்னென்ன குறிப்புகள் எல்லாம் அப்படியே ஆண்டவரை இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கிறது. அவைகள் நடப்பதற்கு சாத்தியமான கூறுகள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். ஆண்டவரே, இந்த வருஷமே முடிய போதேன்னு சொல்லி நம்ம திகைத்து போகலாம். ஆனா நம்ம ஒன்றை மாத்திரம் மறந்து விடக்கூடாது. நமக்கு வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் நமக்கு கொடுத்த வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை எப்படி கர்த்தர் நிறைவேற்றினாரோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற உடன்படிக்கை, நமக்கு கொடுக்கிற வசனத்தை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அதனால நாம் எந்த சூழ்நிலையிலும் இந்த வசனம், இந்த உடன்படிக்கையின் வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுமா, இது நிறைவேறாதா என்கிற சந்தேகத்துக்குள்ள நம்ம வரவே தேவையில்லை. நம்ம அநேகருக்கு இந்த பழக்கம் இருக்கிறது. நம்ம வருஷத்தின் முதல்ல எடுக்கிற அந்த வாக்குதத்தம், அந்த உடன்படிக்கையின் வசனம் நிறைவேறணும்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒன்றை மாத்திரம் செய்யணும். ஆண்டவரே, இந்த வசனத்தை, இந்த தீர்க்க தரிசனத்தை, இந்த உடன்படிக்கை என்னுடைய வாழ்க்கையில நீர் நிறைவேற செய்யும் என்று சொல்லி ஜெபித்தா மாத்திரம் போதும். வேற ஒன்றும் நாம் பண்ண தேவையில்லை. நிச்சயமாக அந்த வசனம், அந்த வார்த்தை, அந்த உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்கும். அது நம்முடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்முடைய கண்களுக்கு அது தெரியாம இருக்கலாம். விதைக்கிறவன் விதையை விதைத்த பிற்பாடு அந்த விதை விளைகிறதா, அது பலனளிக்க வளருகிறதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை கிளறி பார்க்கிறதே கிடையாது. அது நிச்சயமாய் விளைந்து அவனுக்கு விளைச்சலை கொடுக்கும் என்று சொல்லி அவன் நம்புகிறபடியினாலே விதையை விதைத்தவன் நிம்மதியா இருக்கிறான். அப்படியே கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை, கர்த்தரிடத்திலிருந்து உடன்படிக்கையை பெற்றுக்கொண்ட நாமும் இந்த வார்த்தை, இந்த உடன்படிக்கை நிச்சயமாய் நிறைவேறும் என்று காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் செய்து அவருடைய வார்த்தை, உடன்படிக்கையை நாம் நினையாத நொடியில, நினையாத நாளிகையில, ஒரு செகண்ட்ல கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்து நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை காத்து வந்தீரே, உமக்கு கோடானு கோடி நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சுமக்கிறது போல எங்களை சுமந்து வந்தீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2024 ஆண்டு முழுவதும் எங்களை காத்து வந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா, நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் ஆண்டவரே, அத்தனை உடன்படிக்கையின் வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்துல, எங்களுடைய ஊழியத்துல வாய்க்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கூறின தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில பொய்த்து போகக்கூடாது. அவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். அவைகள் நிறைவேறும் என்கிற விசுவாசம் வளரட்டும் தகப்பனே. ஆண்டவர், அவிவிசுவாசத்தை கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா மனிதருடைய வார்த்தைகளையும் எங்களிலிருந்து கர்த்தர் விலக்கி போடுவீராக தகப்பனே. தேவன் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய வல்லமையினாலும் எங்களை நிரப்பி அப்பா, அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை, உடன்படிக்கையின் முழுமையை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும் தகப்பனே. தயவையும் கிருபையும் இரக்கத்தையும் நாங்கள் நாடுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து அநேக ஆயிரங்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாய் வைத்தருளும். புதிய ஆண்டுல கால் வைக்க கிருபை பாராட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். குறைவுகளை நிறைவாக்கும். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுத்தும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.